தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். யுதிஷ்டர் அவர் மார்க்கண்டேய மகரிஷியை பார்த்து கேட்கிறாரு, இப்போ ஒவ்வொரு மனுஷனும் நல்வினை தீவினை அப்படின்னு நிறைய கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வினை பயன்கள் எல்லாம் இந்த உடம்புலயே அனுபவிக்கப்படுகின்றதா, அப்படி இல்லைன்னா வேற லோகத்துல இல்ல வேற தேகத்துல போயிட்டு அனுபவிக்கிறாங்களா? இந்த நல்வினை தீவினை உடம்பை விட்டு அந்த ஜீவன் போன பிறகு அந்த நல்வினை தீவினை இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கு மார்க்கண்டேய மகரிஷி சொல்றார், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சிருக்க, ஆனாலும் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காக நீ என்ன கேட்கிற இந்த கேள்வி அப்படின்றார். இதுதான் நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம். யுதிஷ்டருக்கு தெரியாதா அப்படின்னா அவருக்கு தெரியும். பல நேரங்களில் இந்த மாதிரி கேள்வி பதில் அப்படின்ற சம்பாஷணை உலகத்தில் இருக்க மற்றவங்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக இந்த ஞானம் அறிவு அப்படின்றதெல்லாம் கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற நமக்காக கேட்கப்பட்ட கேள்விகள், சொல்லப்பட்ட பதில்கள். அதான் அழகாக சொல்கிறார், உலகத்தை காப்பாற்றுவதற்காக நீ என்ன கேட்குற, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு. அதாவது மனுஷன் இம்மை மறுமை அது உயிருடன் இருக்கும் பொழுது, உயிர் துறந்த பிறகு அவன் சுகதுக்கம் அடையும் விதம் அதை இப்போ நான் சொல்கிறேன், நீ ஒரு மனசாக கேளுன்றாரு. முதல்ல பிரம்மதேவர் என்ன பண்ணுறாராம், இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் எந்த விதமான குத்தம் குறையும் இல்லாமல் பரிசுத்தமான தர்மத்தை மட்டுமே முக்கியமாக கொண்ட சரீரங்களை படைச்சார். மகரிஷி சொல்கிறார், பண்டை காலத்து மனிதர்கள்லாம் நினைச்சதை உடனே அடைவார்களாம். நல்ல விரதம் உள்ளவர்கள், உண்மை மட்டுமே பேசுவார்கள், ரொம்பவே பரிசுத்தமானவர்கள். அவங்களெல்லாம் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள். அவங்க இஷ்டப்படி நினைச்சா ஆகாசத்தில் போவாங்களாம், வருவாங்களாம். ஆகாசத்தில் போகிறது திரும்பி வர்றது மட்டும் அவங்க இஷ்டப்படி இல்லை, ஒரேடியாக போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மரிப்பது, நாம் எவ்வளோ நாள் உயிர் வாழணும் அப்படின்றதும் அவங்க கையில் மட்டும்தான் இருந்துதான். துக்கமே கிடையாது, கவலையே கிடையாது. ஆமாம், பின்ன மரிப்பதே நம்ம கையில் இருக்குது அப்படின்னும் போது என்ன துக்கம் வேண்டியிருக்க போது, என்ன கவலை இருக்க போகுது. அதே மாதிரி ஆயிரம் வருஷங்கள் அவங்க உயிரோடு இருந்தாங்களாம். அவங்களுக்கு பல்லாயிரம் குழந்தைகள் வேற பிறந்திருந்ததாம். ஆனால் இப்படி இருந்த மனுஷர்கள் கால ஓட்டத்தில் என்ன ஆயிப்போச்சு, கபடம், டம்பம், அடுத்தவர்களை அண்டி பிழைப்பது, பேராசை, அஞ்ஞானம், இப்படிப்பட்ட கெட்ட குணங்களினால நீங்கள் பூமியில் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு விதிக்கப்பட்டவர்களானார்கள். அதே மாதிரி அந்த கெட்ட செயல்கள், தீவினையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சதுனால இந்த விலங்கு பிறவி, நரகம், இப்படியெல்லாம் திரும்ப திரும்ப அந்த சூழலில் சிக்கி கொள்கிறார்கள். இப்போ மகரிஷி சொல்றார், இந்த உடம்பை துறந்து செல்லுகின்ற ஜீவன், அதுக்கு இந்த உலகத்தில் அந்த உடம்போடு இருக்கும்போது செஞ்ச நல்வினை தீவினை இதனால் என்ன கதி ஏற்படுகின்றது அப்படின்றத நீ கேட்குற. நல்ல கற்றறிந்த ஒரு அறிஞன், புத்தி இல்லாதவன், இவர்களுடைய அந்த வினை அது எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருந்து இந்த உடலிலிருந்து, அந்த கற்றறிந்த அறிஞனாகட்டும் இல்லை புத்தி இல்லாதவனாகட்டும், இந்த உடலிலிருந்து ஜீவன் போன பிறகு அந்த நல்வினையோ தீவினையோ அந்த பயனை எப்படி அனுபவிக்கிறான் அப்படின்னு நீ கேட்டிருக்க. இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, எதுக்குமே ஒரு ஆரம்பம்னு இருக்கும். அந்த ஈஸ்வரனால் முதலாக ஒரு சரீரத்துடன் படைக்கப்படுகின்றது. அந்த சரீரத்தில் செய்கின்ற நல்வினைகள் தீவினைகள், அந்த வினைகளை பொறுத்து அந்த வாழ்நாள் முடியும் பொழுது இந்த சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தில் வேறொரு பிறவியில் அவன் பிறக்கின்றான். மார்க்கண்டேயர் சொல்றாரு, இந்த இடையில் சரீரம் இல்லாமல் இருப்பது இல்லை. அதாவது ஒரு இடத்துல அந்த உடம்பை விட்டுட்டு உயிர் வெளில வந்த உடனே அது உடனடியாக இன்னொரு உயிராக இன்னொரு சரீரத்தில் பிறக்கின்றது. அப்போ முந்தின சரீரத்தில் செஞ்ச அந்த வினை, அது நல்வினையாக இருக்கட்டும் தீவினையாக இருக்கட்டும், அது அடுத்த சரீரத்தில் இவன் போறான் இல்லையா, அந்த ஜீவன் அங்கே அப்படியே நிழல் மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வினைகளின் பயனாக அது சுகமோ துக்கமோ, என்ன மாதிரி நம்ம வினையை செஞ்சு வச்சிருக்கோமோ அதுக்கான விடையை நம்ம இங்கே அறுவடை செய்வோம். அதுக்கப்புறம் ஞானிகளை பற்றி சொல்கிறார். ஞானிகள் கடும் தவம் புரிகின்றவர்கள்,
இந்த சாஸ்திரங்களில் பற்றுள்ளவர்கள், விரதம் உள்ளவர்கள், அதுக்கப்புறம் சத்தியத்தையே வந்து முக்கியமாக கொண்டவர்கள், நல்லொழுக்கம் உடையவர்கள், இந்த யோகத்தில் ஞானத்தை தேடுகின்றவர்கள், பொறுமை உள்ளவர்கள், அதுக்கப்புறம் நம்ம அந்த ஐம்புலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இந்திரியங்களை அடக்கினவர்கள். அது மட்டும் இல்லை, அந்த இந்திரியங்களை அடக்கினதனால் அவர்கள் வந்து சுதந்திரமானவர்களாக இருக்கின்றனர் அப்படின்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து நம்ம அந்த ஐம்புலன்கள் எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எதை ஒன்றா செய்வோம் அப்படின்றது தான் வந்து சுதந்திரம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே மார்க்கண்டேய மகரிஷி சொல்கிறார், ஐம்புலன்களை அடக்கினதனால, இந்திரியங்களை அடக்கினதனால அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த புலன்கள் தான் வந்து நம்ம கண்ட வழிகளுக்கு இட்டு செல்வது. அப்போது அதை நம்ம அடக்கினோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வந்து உண்மையிலேயே வந்து நாம் ஒரு கண்ட்ரோலோடு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எப்போ நாம் கண்ட்ரோலில் இருக்கோமோ அதுதானே இண்டிபெண்டன்ஸ். ஆனால் கண்ட்ரோலையே விட்டுட்டு இஷ்டத்துக்கு போயிட்டு அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இன்னொன்று சொல்கிறார், இந்த ஞானக்கண் இருப்பவர்கள் அவங்களுக்கு வந்து தன்னுடைய ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து போகிறதும் தெரியுமா, பிறருடைய ஆத்மாக்கள் அவங்களுடைய சரீரத்திலிருந்து அந்த வெளில போகிறது அப்படின்றதையும் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றாரு. இந்த மாதிரியான ரிஷிகள் அவங்க வந்து கர்ம பூமி, அதை வந்து இந்த நம்ம வாழ்கின்ற பூமி, இங்கே வந்து ஞானத்தினால நல்ல கர்மங்களை செய்து மறுபடியும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இப்போது ஒரு பெரிய காம்பினேஷன் சொல்கிறாரு. இப்போது அந்த மனிதர்களை வந்து 4 பிரிவாக பிரிக்கின்றார் மகரிஷி. அருமையான கிளாசிஃபிகேஷனாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், இந்த ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் மட்டும்தான் வந்து சுகம் இருக்கின்றது, பரலோகத்தில் சுகம் இல்லை. இது 1வது கேட்டகரி ஆயிடுச்சா. 2வது கேட்டகரி, சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பூமியில் வந்து சுகம் இல்லை, ஆனால் பரலோகத்தில் அவர்களுக்கு சுகம் உண்டாகின்றது. சரி, இப்போ 3வது கேட்டகரி வருவோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோகத்திலையும் சுகம், பரலோகத்திலையும் சுகம், இம்மையிலும் மறுமையிலும்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் சுகம் அனுபவிக்கின்றார்கள், பரலோகத்திலும் சுகம் அனுபவிக்கின்றார்கள். 4வது கேட்டகரி, இங்கேயும் சுகத்தை அனுபவிக்கிறது இல்லை, பரலோகத்திலையும் சுகத்தை அனுபவிக்கிறது இல்லை. இதுதான் வந்து கரெக்டான 4 கிளாசிஃபிகேஷன். இதுக்கு மேலே ஒரு கிளாசிஃபிகேஷனை யாருமே சொல்ல முடியாது. இப்போ அந்த 4 கேட்டகரியாக பிரித்தார் இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறுகின்றார். யாருக்கு வந்து ஏராளமான அந்த பொருள்லாம் இருக்கோ, எப்பவுமே வந்து இந்த உலகத்தில் அலங்காரம்லாம் பண்ணிட்டு இந்த சுகத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்களோ, அவங்களுக்கு இந்த லோகத்தில் மட்டும்தான், இந்த பூலோகத்தில் உயிரோடு இருக்காங்க பாருங்க, அப்போ மட்டும்தான் சுகம் உண்டு, பரலோகத்தில் சுகம் கிடையாது. அப்போது இங்கே வந்து வெறும் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுலையே வந்து கருத்தா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் சுகத்தை அனுபவிப்பான், ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ 2வது கேட்டகரிக்கு வருவோம். யார் வந்து யோகம் செய்கிறவர்கள், தவத்தில் பற்றுடையவர்கள், இந்திரியங்களை அடக்கினவர்கள், மற்ற எல்லா ஜீவன்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேதம் ஓதுவது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து பரலோக சுகம்தான் உண்டு, இந்த லோகத்தில் சுகம் கிடையாது. ஏன்னா இந்திரியங்களை அடக்கினார்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த இந்திரியங்கள் மூலமாக அடைகின்ற சுகத்தை எல்லாம் அவங்க வந்து அனுபவிக்க போகிறதே கிடையாது, அதை அவங்க ஒரு விஷயமாகவே நினைக்கல. இவர்களுக்கு பரலோகத்தில் சுகம் உண்டு, இந்த லோகத்தில் சுகம் இல்லை. இது சுகம் இல்லை அப்படின்னா அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சுகங்களெல்லாம் நித்தியமானவை அல்ல, இதெல்லாம் அழியக்கூடியது அப்படின்றதுனால அவங்களே ஒதுக்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையே இல்லைப்பா, இதெல்லாம் ஒரு சுகமா அப்படின்னு அவர்கள் தாமாக முன் வந்து அதை தள்ளி வைக்கிறார்கள். மற்றபடி இந்த லோகத்தில் சுகம் இல்லை அப்படின்னா அப்போ இந்த லோகத்தில் கஷ்டப்பட்டுருவாங்களாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் எதையெல்லாம் சுகம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சுகமே கிடையாது அப்படின்னு அதை விட உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள். அதனால தான் இந்த லோகத்தில் சுகம் இல்லை, பரலோகத்தில் சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லோகத்திலும் சுகம், பரலோகத்திலும் சுகம், அது யாராக இருக்கும் அப்படின்னா, யார் வந்து தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்களோ, தர்மத்தின் மூலம், எப்படி தர்மத்தின் வாயிலாக சரியான நேரத்தில் அந்த பொருளை தேட வேண்டும், அதுக்கப்புறம் வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதுக்கப்புறமா வந்து குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் யாகங்கள்னால தேவர்களை பூஜை செய்ய வேண்டும். இவங்களுக்கு இந்த லோகத்திலையும் சுகம் உண்டு, பரலோகத்திலையும் சுகம் உண்டு.
என்ன சார், இதுக்கு முன்னாடி இந்திரியங்களை அடக்கினவர்களுக்கு பரலோகத்தில் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த லோகத்தில் திருமணம் செய்து கொண்டு குழந்தையை பெற்றுக்கொண்டு பொருளை தேடிக்கொண்டு சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த லோகத்திலும் சுகம் பரலோகத்திலும் சுகம் அப்படின்னா, அந்த அடிப்படையான ஒரு விஷயம், தர்மத்தை முதன்மையாக அனுஷ்டிக்க வேண்டும். தர்மத்தின் வாயிலாக சரியான நேரத்தில் பொருட்களை தேட வேண்டும். அப்போ எல்லா இடத்துலையும் தர்மம் அப்படின்றது தான் அடிப்படை. அப்போ தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்திலையும் தர்மத்தை ஃபாலோ பண்ண வேண்டும். எந்த விஷயத்திலையும் நீங்க தர்மத்தை விட்டு தவறக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ நீங்க திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுக்கொண்டு பொருளை சேர்த்து கொண்டு இந்த உலக சுகங்களை அனுபவித்து கொண்டு தர்மத்தை முக்கியமாக கொண்டு இருந்தால் பரலோகத்திலும் சுகம் அடையலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த லோகம் பரலோகம் 2 லோகத்திலையும் சுகம் இருக்கு அப்படின்றார். சரி, இந்த லோகத்திலையும் சுகம் கிடையாது பரலோகத்திலையும் சுகம் கிடையாதுன்னு சொல்றாங்களே, அவங்க யாரு அப்படின்னா, இந்த கல்வி கற்பது கிடையாது, தவம் செய்யறது கிடையாது, எதையும் கொடுப்பதும் கிடையாது. ஒருவேளை கையில சொத்து சுகம் எல்லாம் இருந்தா கூட யாருக்கும் ஒரு பைசா கூட நம்ம கொடுக்கறது கிடையாது. அதே மாதிரி புத்திரனை உண்டு பண்ணுவதில் முயல்வதில்லை அப்படின்றாங்க. இதே ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, சார் புத்திரன் இல்லாதவர்களுக்கு நற்கதி கிடைக்குமா அப்படின்னு. அதாவது புத்திர பாக்கியம் அப்படின்றதும் அந்த இறைவன் நமக்கு விதித்திருக்கின்ற விஷயம்தான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இங்கே என்ன சொல்றாங்க, புத்திரனை உண்டு பண்ணுவதில் முயலவில்லையோ அப்படின்னு சொல்றாங்க. முயற்சி தான் நம்ம கையில் இருக்கு, ஆனா அதனுடைய முடிவு அப்படின்றது அந்த ஆண்டவன் கையில் தான் இருக்கின்றது. எல்லாத்தையும் சொல்லிட்டு பாண்டவர்களை பார்த்து சொல்றார், நீங்கள்லாம் சூரர்கள், தவமுடையவர்கள், நல்ல ஆச்சாரத்தை உடையவர்கள், நீங்களெல்லாம் உங்களுடைய அந்த பெரிய பெரிய காரியங்களினால் தேவர்களையும் ரிஷிகளையும் பித்ருக்களையும் கூட நீங்கள் திருப்தி அடைய செய்கின்றீர்கள். அதனால் உங்களுடைய இந்த கர்மங்களால், இந்த நல்வினைகளால் புண்ணியம் பண்ணவங்களுக்கெல்லாம் இருப்பிடம் எது? சொர்க்கம். அதை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கின்ற துன்பத்தை பார்த்து ஆஹா நமக்கு சுகம் கிடைக்குமோ அப்படின்ற சந்தேகம் வேண்டாம் அப்படின்றார் மார்க்கண்டேய மகரிஷி. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.